ஜெய் ஸ்ரீராம். சுந்தரகாண்டத்தில் 14வது சர்க்கம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 14வது சர்க்கத்தில் அசோகவனத்தை தேடுறாங்க சுற்றியும். அதை பற்றி தான் இருக்க போகுது. மகா தேஜஸ்வியான ஹனுமான் கொஞ்ச நேரம் ஆலோசிக்கிறாங்க. சீதாதேவியை மனசால் அடைஞ்சு அந்த வீட்டிலிருந்து அசோகவனத்தில் மதிர் சுவரை நோக்கி தாவினாங்க. மகிழ்ச்சியில் கிளர்த்தெழுந்த அங்கங்களோட கூடிய ஆஞ்சநேயர் இந்த சுவத்தில் இருந்தபடியே வசந்த காலத்தை துவங்குமானபடியால் கிளை நுனியில் மலர்களுடைய ஆச்சா அழகிய அசோகம், நல்ல பூத்து குலங்கும் சம்பகம், நறுவிழி, நாகேஸ்வரம், மா, கபிமுகம் என்னும் ஒரு வகை மா முதலிய பல வகை மரங்களை பார்க்குறாங்க அசோகவனத்தில். அதன் பிறகு மாந்தோப்புகள் நிறைந்ததும் நூற்றுக்கணக்கான கொடிகளால் சூழப்பட்டதுமான மரச்சோலையில் நானில் இருந்த விடுபட்ட அம்பு போல சர்ன்னு தாவினாங்களாம். அங்கே பறவைகள் ஒலிப்பதும் வெள்ளி தங்கமயமான மரங்களால் நாட்டிசையும் சூழப்பட்டதும் பறவைகள் மான் கூட்டங்களால் அழகு கூட்டப்பட்டதும் அழகிய காடுகளை உடையதும் உதய சூரியனை போல ஒளி வீசுவதும் மலர்கள் பழங்கள் நிரம்பிய பல வகை மரங்களால் சூழப்பட்டதும் மதம் பிடிச்ச குயில்களும் வண்டுகளும் எப்போதும் இருப்பதும் மதம் கொண்ட மயில்களுடன் அகவலுடன் கூடியதும் பல்வகை பக்ஷி கூட்டம் பறவை கூட்டங்கள் கூடியதுமான அசோகவனத்தை மான்களும் பறவைகளும் உல்லாசமாக இருக்கக்கூடிய வசந்த கால துவக்கத்தில் ஹனுமான் அவங்க பார்க்குறாங்க. அரசகுமாரியும் தூயவர் மங்கை நல்லாலுமான சீத்தையை தேடுகிறாங்க. தூங்கி கொண்டிருந்த பறவைகளை எழுப்பிவிட்டார். அதாவது மரத்துக்கு மேலே மரம் தாவும் போது எல்லா பறவைகளும் பயந்து எழும்பிருச்சான். கிளைகளில் எழுந்த மேலே பறந்து செல்லும் பறவை கூட்டங்களின் இருக்கைகளால் அடிக்கப்பட்ட மரங்கள் பல நிறம் கொண்ட பல வகையான மலர்களை மாரியாக பொழிந்ததாம். வாயுகுமாரரான ஹனுமான் மலர்களால் வாரி இறைக்கப்பட்டவராய அசோகவனத்தின் மத்தியில் மலர்களான மலை போல விளங்கினார். ஹனுமான் குறுகிய வடிவில் தான் இருந்தார். ஆனால் மலையின் கம்பீரத்தை நினைவுபடுத்தினார். எல்லா திசைகளிலும் ஓடிக்கொண்டு கூட்டத்தினிடையே நின்ற அவரை சாக்ஷாத் வசந்தன் என்று எல்லா பிராணிகளும் நினைச்சதான். மரங்கள்ல இருந்த விழுந்த பலவித மலர்களால் நிரம்பிய பூமி அலங்காரம் செய்து கொண்டுள்ள மங்கை போல் பிரகாசித்ததா. வேகமுள்ள ஹனுமானனால வேகமாக உழுக்கப்பட்ட மரம் பல வண்ண மலர்களை அப்போது உதிர்ந்ததா. ஏன்னா ஹனுமான் ஒரு மரத்தை விட்டு இன்னொரு மரத்தை தாவி தாவி போகும்போது அங்கே உள்ள பறவைகளும் சரி பூக்களும் பழங்களும் எல்லாமே அதிர்ந்து கீழே விழுந்ததும் பறவைகள் மேலே வானத்தை நோக்கி பறந்து போகிறது போல இருந்ததா. இந்த இலைகள் மலர்கள் பழம் எல்லாம் உதிர்ந்து வெறுமையை நின்ற மரங்கள் சூதாட்டத்தில் தோல்வியடைந்த ஆடை ஆபரணங்களை பறிகொடுத்த சூதாடிகள் போல இருந்ததா. வேகமுள்ள ஹனுமானால வேகமாக அசைக்கப்பட்ட இந்த பூத்து குலுங்கிய பெரிய மரங்களும் மலர் இலை பழம் உடனே உதிர்ந்ததா. காட்டினால தாக்கப்பட்டதை போல பறவை கூட்டங்கள் இல்லாமலாம் கிளைகளில் மட்டும் நின்ற மரங்கள் எல்லாம் அருகில் செல்ல தகாதவனாக ஆயிடுச்சான். கலைந்த கூந்தல் கற்றைகளை உடையவளும் நறுமண பூச்சிகள் அணிந்தவளும் சுத்தமான பற்களை போல அதரபானத்தால் வெளியேறிய உதட்டை உடையவளும் நகங்கள் பற்களால் காயம் செய்யப்பட்டவளுமான இளநங்கை போல ஹனுமானின் வாள் கைகாலால் தாக்கப்பட்டு முறிந்து போன பெரிய மரங்களை உடையதாக அந்த அசோகவனம் ஆகியிருந்ததா. மழைக்காலத்தில் பெருங்காற்றும் விந்திய மலை சிகர மேக கூட்டங்களை சிதறடிப்பது போல ஹனுமான் தன் வேகத்தினால மாலைகள் போல இணைந்திருந்த பெருங்கொடிகளை சிதறடித்தார் ஹனுமான். அங்கே சுற்றி வரும்போது ரத்தினங்களால் தளவரிசை செய்யப்பட்ட இடங்களையும் மனம் கவரும் வெள்ளி இழைப்புகளும் தங்க தரைகளையும் பார்க்குறாங்க. பலவிதமான வடிவம் கொண்ட ஊருணிகள் தெளிவான தண்ணீரால் நிரம்பி இருந்ததாம். ஆங்காங்கே விலை உயர்ந்த மணிகளால் கட்டப்பட்ட படிக்கட்டுகளும் இருந்ததா. அதில் முத்து பவள பொடிகளே தான் மணல்களாம். படிகமயமான தரை கரைகளில் பொன்மயமான அற்புதமான மரங்கள் அழகாக நின்றதா. அதில் தாமரை கருநீதல் புஷ்பம் அழகாக மலர்ந்து இருந்ததா. சக்கரவாக பறவைகள் அகவி கொண்டிருந்ததா. நச்சுக்குருவிகள் குரல் சூழ்ந்திருந்ததா. அன்னம் சாரசம் முதலிய பறவைகள் இனிமையாக சப்தித்து கொண்டிருந்ததா. அமுதத்திற்கு ஒப்பான சுத்தமான நீருடைய நீர்நிலைகள் இருந்ததா. 6 நீர்நிலைகள் எப்போதும் தூய தண்ணீரை நிரப்பிக் கொண்டிருந்ததா. ஏராளமான செடி கொடிகள் சூழ்ந்திருந்ததா. கற்பக மரங்கள் நிறைந்து இருந்ததா.
புதர்கள் மண்டி கிடந்ததா. இடைவெளிகளில் செவ்வரளிகள் பூத்திருந்ததா. கொஞ்ச தொலைவில் கருத்த மேகம் போலதும் கூர்மணி சிகரங்களும் உடையதும் நாலா பக்கத்துலேயும் சின்ன சின்ன குன்றுகளால் சூழப்பட்டதும் கல்லாலான வீடுகளும் பல வகை மரங்களும் சூழ்ந்திருப்பதும் உலகிலேயே ரொம்ப அழகியதுமான மலையையும் பார்க்குறாரு ஹனுமான். நாயகனுடைய மடியிலிருந்து கோபத்துடன் எழுந்து ஓடும் மனைவியை போல அந்த மலையிலிருந்து வெகு வேகமாக பெருகி ஓடும் ஆற்றை கண்டார் ஹனுமான். கோபமடைந்த ஒரு பெண் வீட்டை துறந்து போக முயன்ற போது உறவினர்களால் தடுக்கப்பட்டதைப் போல கரையோரமாக செழித்து வளர்ந்த மரங்களின் விசாலமான கிளைகளின் ஆற்றுப்போக்கை தடுத்திட்டதா. ஆனால் அதே பெண்மணி கோபம் அடங்கி திரும்புவது வந்து அசையுடன் தன் நாயகனை அடைவதை போல ஆற்றின் ஓட்டம் தொடங்கிய மலையை நோக்கி திரும்பி செல்லும் நீர் பெருக்கமுடைய ஆற்றையே பார்க்கிறார் ஹனுமான். இதெல்லாம் வர்ணனை செய்கிறாங்க அந்த அசோகவனத்தில் சுற்றி இருக்கிறத பார்த்து. அதன் பக்கத்திலேயே வானூரத்தமரும் வாயுகுமாரரான ஹனுமான் வந்து பல வகை பறவை கூட்டங்கள் சூழ்ந்த தாமரையோடைகளை பார்க்குறாங்க. வெகு நீளமாக அமைக்கப்பட்ட நடாவிவாகில் குளிர்ந்த நீரால் நிறைஞ்சு நவமணிகள் இழைத்த படிகளும் முத்துக்களின் பொடிய மணல்களாகவும் இருப்பதை பார்க்குறாங்க. பல வகை விலங்கு கூட்டங்களால் நிறைந்த ஆச்சரியமான வனங்களும் விசித்திரமானவதாகவும் ரொம்ப பெரியவைகளான மாடி வீடுகளும் விஸ்வகர்மாவால் அமைக்கப்பட்டிருந்ததா. அங்கு இருந்த மரங்களில் மலர்களும் கனிகளும் ஏராளமாக இருந்ததா. விசித்திரமானதும் மறைவாக இருந்தவைகளான மரங்களும் எல்லா இடத்தையும் பிரகாசப்படுத்தி கொண்டு இருந்ததா. புன்னகம், சப்தர்ப்பண்ணம், சம்பகம், உத்தாலகம் போன்ற மரங்கள் வந்து கொடை போல விரிந்தும் சதுரமாக அமைக்கப்பட்ட மேடான ஆசனங்கள் சூழ்ந்தும் தங்கமயமான மேடைகளிலும் காணப்பட்டதா. ஏராளமான கொடிகளும் இலைகளும் சூழ்ந்து சுற்றிலும் பொன்மயமான மேடைகள் அமைக்கப்பட்டிருந்ததும் தங்கமயமானதுமான ஒரு சிம்ம சபா மரத்தை பார்க்குறார் ஹனுமான். இன்னும் அநேக விசித்திரமான பிரதேசங்களையும் பூமி பிளப்புகளையும் மலையுருவிகளையும் பள்ளங்களில் ஓடும் நீரோடைகளையும் மலை போல தங்கமயமான மணல்களையும் பார்க்குறார். மேருமலையில் இந்த மரங்களில் காந்தியால் நானும் தங்கமாயிட்டேன் போலும் என்று ஹனுமான் வந்து நினைக்கிறாங்களா. தங்கமயமான மரங்களாலும் அது காற்றினால் வீசப்பட்டதால் அநேக சதுங்கைகளின் ஒளி எழுப்பியதையும் பார்த்து ஆச்சரியம் அடைகிறாங்க. கிளைகளின் நுனியில் மலர்களை கொண்டதும் அழகியதும் சிவந்த முளைத்தளிர்களை கொண்டதும் இலைகள் வந்து அடர்ந்ததுமான சிம்ம சபா மரத்தில் அவர் ஏறினார். ராமனை காண வேண்டும் என்று துடித்து கொண்டிருப்பவரும் துக்கத்தால் பீடிக்கப்பட்டவரும் விதேக மன்னன் புதல்வியும் இங்குமங்கும் நடைபயில்வருமான சீதையை நான் இங்கே இருந்தவாறே பார்க்கலான்னு எண்ணினார். தீயவனான ராவணனுடைய இந்த அசோகவனம் சம்பகம், சந்தனம், மகிழம் முதலிய மரங்களால் அலங்கரிக்கப்பட்டு செழிப்பாகவும் அழகாகவும் இருக்குது. பறவை கூட்டங்கள் சஞ்சரிக்கும் இந்த தாமரை ஓடை அழகாகவும் இருக்குது. ராமனது பட்டத்தரசியான ஜானகி இங்கே கண்டிப்பாக வருவாங்க. மான் குட்டியினுடையதை போல கண்களை உடையவரும் இந்த காட்டில் சுற்றி அலைந்து பழக்கப்பட்டவரும் ராம சிந்தனையால் ஏற்பட்ட சோகத்தால் இளைத்தவருமான சீத்தை வந்து இங்கே அநேகமாக வருவாங்கன்னு ஹனுமான் வந்து என்றாங்க மனசில். ராமனை பிரிந்த சோகத்தால் தவிப்பவரும் அழகிய கண்களை உடையவரும் ரொம்ப நீண்ட காலமாக வனத்தில் இருக்க நேர்ந்தவரும் வனத்திலேயே சஞ்சரித்து கொண்டிருப்பவருமான சீதாதேவி இங்கே கட்டாயமாக வருவாங்கன்னு என்ற. ராமனுடைய அன்புக்குரிய மனைவியும் ஜனகருடைய புதல்வியும் கற்புடையவருமான சீதை முன்பிருந்த காட்டு விலங்குகளிடம் பிரியம் காட்டி வந்திருக்காங்க. இங்கே பிராணிகளிடம் உள்ள நட்புணர்ச்சியால் அவைகளை காண்பதற்காக கண்டிப்பாக வருவாங்கன்னு எண்ணுறாங்க. மேலும் சந்தியா கால கர்மானு அஷ்டங்களை செய்து பொருட்டு மங்களமான இந்த தண்ணீரில் நீராடுவதற்கும் சந்தியா கால பிரார்த்தனைகளுக்காகவும் இந்த நதிக்கு நிச்சயமாக வருவாங்க. அரசர்களும் இந்திரனை போன்ற ராமனுக்கு பத்தினியும் மிகவும் பிரியமானவரும் அழகியவருமான சீத்தையின் கௌரவத்தில் இந்த அழகிய அசோகவனம் ஏற்றதா இருக்குது. சந்திரனுக்கு ஒப்பான ஒளி வீசும் முகத்துடைய சீதாதேவி உயிருடன் இருப்பாரானே அவர் சுத்தமான நீரை உடைய இந்த நதிக்கு கட்டாயமாக வருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் சிந்தனை ஓட்டத்தில் இருந்த மகாத்மாவான ஹனுமான் வந்து தலை சிறந்த மன்னரான ராமனுடைய பத்தினியை எதிர்பார்த்து நன்றாக பூத்து இலைகள் அடர்ந்ததுமான பகுதியில் மறைந்திருந்து அசோகவனம் முழுசையும் உற்று பார்த்து கொண்டே இருக்காங்களாம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்ட 14வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.